இலக்கிய மெரினா விருது விழாவுக்காக இங்கே திரண்டிருக்கின்ற நண்பர்களே, எழுத்தாளர்களே, வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய மெரினா விருது பெறுகிற கமலாலயனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருது மட்டுமன்றி இப்பொழுது விருது பெற்ற நாவல் போட்டியில் வெற்றி பெற்ற எழுத்தாளர்களுக்கும் சிறுகதை போட்டியிலே வெற்றி பெற்ற எழுத்தாளர்களுக்குமான காசி தமிழ்குமரன், தங்கர் ராஜா, ராஜராஜேஸ்வரி, அமிர்தம் சூர்யா, ஜீவன் பென்னி, ராமச்சந்திரன் உஷா, ராஜலட்சுமி ஆகியோர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த அமர்விலே விருது பெற இருக்கின்ற நண்பர் மோகனரங்கன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் சுருக்கமாகவே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேசணும்னு தான் நினச்சிட்டு வந்தேன், ஆனால் அதுக்கு நேரம் பொருத்தமாக இல்லை. 1990 ஆண்டில் கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு வந்தது. அன்னம் பதிப்பகத்தினுடைய மீரா அந்த தொகுப்பை வெளியிட்டிருந்தார். அந்த தொகுப்போட தலைப்பே, நான் தொகுப்புக்கு தலைப்பு நான் வேறு ஒன்று வச்சுருந்தேன். அவர் அந்த மீரா அந்த தொகுப்புக்கு இல்லை உங்கள் பேர்லேயே அந்த தொகுப்பு வரட்டும்ன்ட்டு பாவண்ணன் கதைகள் அப்படிங்கிற பேர்லேயே அந்த தொகுப்பை அவர் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்னுடைய ஒரு குறுநாவல் அவர் வெளியிட்டிருந்தார், ஒரு மனிதரும் சில வருஷங்களும் அப்படி. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அப்புறம் அடுத்து இந்த சிறுகதை தொகுப்பை போட்டிருந்தார். அப்போ எல்லாமே உங்களுக்கு அவங்க அச்சு ட்ரெடில் மிஷின் அச்சு தான் அடித்து அவங்க நமக்கு அனுப்புவாங்க. அப்புறம் மெய்ப்பு பார்த்து திருப்பி அனுப்பி அவங்க மறுபடியும் இன்னொரு முறை அதை வந்து திருத்தம் போட்டு திரும்ப நமக்கு அனுப்புவாங்க. இப்படியே 2-3 முறை போய் வந்து அப்புறம் கடைசியாக தான் நமக்கு கைக்கு புத்தகம் வந்து சேரும். அப்படி புத்தகம் வந்து சேர்கிற சமயத்தில் அவர் எனக்கு ஒரு புஸ்தகம் கூடுதலாக இன்னொரு புஸ்தகம் வச்சு அனுப்பியிருந்தார். அந்த புஸ்தகம் அனுப்புறதுக்கு முன்னால் என்கிட்ட பேசினார். இந்த மாதிரி இன்னொரு புஸ்தகம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அதையும் நீங்கள் படித்து பாருங்கள், அதுவும் இப்போ தான் வந்தது, அது அந்த எழுத்தாளருடைய முதல் சிறுகதை தொகுப்பு, பார்வைகள் மாறும் ஒரு தொகுப்பு வந்திருக்கு, அதையும் நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த தொகுப்போடு சேர்ந்து எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட தொகுப்போடு அந்த தொகுப்பு இருந்தது. அதை வாங்கி ஒரு 2-3 நாளில் படித்தேன். பார்வைகள் மாறும். அந்த பார்வைகள் மாறும் தொகுப்பினுடைய ஆசிரியர் தான் இன்றைக்கு இலக்கிய மெரினா விருது பெறுகிற கமலாலயன். அந்த தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த தொகுப்புக்கு பிறகு அந்த பெயர் என்னுடைய மனசில் பதிஞ்சிடுச்சு நல்லா. அதுக்கு அடுத்து நான் எழுதக்கூடிய எல்லா பத்திரிகையிலையும் அவரும் எழுதிட்டு இருந்தார். தீபம், கனையாழி, சுமங்கலா, புதிய பார்வை, எல்லா பத்திரிகையிலையும் அவருடைய கதைகளும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது. அது தொடர்ச்சியாக நான் வாசிச்சுட்டே தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச காலத்தில் அவர் பேர் இல்லை. ஒரு சமயத்தில் செம்மடலில் பார்த்தேன், சிகரத்தில் பார்த்தேன். அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு கதைகள் வரலை. எனக்கு ஒன்றும் சரி ஏதோ வேலையாக இருக்கார். சில சமயங்கள் அப்படி ஆகிறது உண்டு. தொடர்ந்து எழுதுகிறவங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு இடைவேளை வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதுவாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஒரு முறை நான் சென்னையில் எத்திராய் சாலையில் வந்து எங்கள் அலுவலகம் இருந்தது, எங்களுடைய தலைமை அலுவலகம், தென் மண்டலத்தினுடைய தலைமை அலுவலகம். அந்த அலுவலகத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ எதிர்பாராத விதமாக அந்த தெருவில் தில்லையாடி வெள்ளியம்மை பக்கத்தில் அந்த சிலைக்கு பக்கத்தில் இருந்து கமலாலயன் எதிர்த்தப்பில் வந்துட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்துல அவரை எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். அவள் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடுவில் உங்கள் கதைகளை தொடர்ந்து வாசிச்சிட்டே வந்தேன், திடீர்னு எங்கேயுமே காணமே அப்படின்னேன். அப்போ அவர் வேறு ஏதோ ஒரு அறிவொளி இயக்கத்தில் இருந்து ஈடுபட்டு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறதா அவர் சொல்லிட்டு இருந்தார். சரி, அதுவும் ஒரு செயல்பாட்டினுடைய ஒரு வகைமை தான். அதனால் நான் வந்து அதை மகிழ்ச்சியாகவே எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் அப்புறம் வந்தேன்.
அதுக்கப்புறம் எங்களுடைய தொடர்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. சமயங்களில் தொலைபேசியில் பேசுவார். அவருடைய மகன் 2000க்கு பிறகு அவர் வந்து பெங்களூருக்கு அவர் வேலை செய்கிறதுக்கு பெங்களூருக்கு வந்தார். அப்போ பெங்களூரில் அவருடைய மகனுடைய வீடு எங்களுடைய அலுவலகத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தது. அப்போ அவர் ஒரு மாலை நேரத்தில் எங்கள் அலுவலகத்துக்கு வருவார். அங்கே உட்காந்து பேசிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு தேநீர் குடிச்சிட்டு அவர் அப்படியே கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி ஒரு மாலை நேர சந்திப்புகளாக எங்களுடைய சந்திப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அவருடைய மகன் அங்கேருந்து அமெரிக்கா போயிட்டார். அங்கே போன பிறகு அவர் அந்த வீட்டை அவங்க விற்றுட்டு அவர் ஒசூருக்கு வந்துட்டார். ஒசூருக்கு வந்த பிறகு கூட ஒசூருக்கு வந்த பிறகு கூட அவர் அங்கேருந்து 2 பஸ் 3 பஸ் மாறி எங்கள் வீட்டுக்கு வருவார். அதே போல் ஒரு சமயத்தில் நானும் அங்கேருந்து வந்து பேசுவோம். இது பொதுவான இலக்கிய பகிர்தலுக்காக இல்லாமல் சாதாரணமான ஒரு சந்திப்புகளில் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இலக்கிய பரிமாற்றங்களுக்கான ஒரு சந்திப்புகளாகவும் இருக்கும். அவருக்கு தன்னுடைய எழுத்தை தாண்டி பல எழுத்தாளர்களுடைய தொடர்பு அவர்கிட்ட இருந்தது. அவருடைய படிப்பினுடைய அகலம் வந்து கற்பனைக்கு எட்டாதது. பல துறைகள் சார்ந்து அவர் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா நான் சும்மா ஒரு குறிப்பு எடுத்தேன். அவர் வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மாநில துணை செயலாளராக 3 ஆண்டு செயல்பட்டிருக்கார். அறிவொளி இயக்கத்தில் 20 ஆண்டுகள் செயல்பட்டிருக்கார். பிறகு ஒரு பயிற்சியாளராக 3 ஆண்டுகள் செயல்பட்டிருக்கார். பாடநூல் உருவாக்கத்தில் உதவியாளராக 2 ஆண்டுகள் செயல்பட்டிருக்கார். சங்கர் IAS அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பாளராக 4 ஆண்டுகள் செயல்பட்டிருக்கார். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு திட்ட இயக்குனராக 2 ஆண்டுகள் செயல்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நீங்கள் வந்து வெவ்வேறு துறைகளில் இப்படி வெவ்வேறு களம் சார்ந்து பயன்பட்ட ஒரு மனிதரை, ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லை, இவருடைய பன்முகத்தன்மையை புரிஞ்சிட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். எவ்வளவு அனுபவங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு மனிதர்களை பார்த்துருப்பாங்க. ஒரு வாழ்க்கையில் இத்தனை மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஒரு எழுத்தாளனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். வேறு யாராலையும் அவங்க மனைவி, அவங்க குடும்பம், அதை தாண்டி ஒரு 10வது தாண்டி 11வது ஆளை கூட தெரியாத ஆள் தான் இருப்பான் அந்த உலகத்தில். ஆனால் இந்த 35 ஆண்டுகளில் இவ்வளவு ஒரு விஸ்தாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். எவ்வளவு பேருடைய இதை வந்து பழகியிருக்கார். இதெல்லாம் வந்து எழுத்து கொடுத்த ஒரு பெரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு முற்றிலும் தகுதியானவர் கமலாலயன். அவர் நம்ம இந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறதுல அவர் முற்றிலும் பொருத்தமானவர்ங்கிறதுக்காக இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். அவருடைய மொழிபெயர்ப்பு ஆற்றல் இருக்க நீங்கள் அது வந்து மிக மிக முக்கியமானது. அவருடைய படைப்பாற்றலுக்கு இணையானது அவருடைய மொழிபெயர்ப்பு ஆற்றல். அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை வரலாறு. கோதாவரி மார்சேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை வரலாறு. அதாவது அவர் எழுதலைன்னா தமிழில் அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. அதே போல் ஒரு பின்னணி பாடகி இருக்காங்க, AP கோமலா அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மாளுடைய வாழ்க்கை வரலாறை அவர் வந்து எழுதியிருக்கார். இது எல்லாத்த விட மிக முக்கியமான ஒன்று, அம்பேத்கரனுடைய முதல் தண்ணீர் போராட்டம் மகத் அப்படிங்கிற ஒரு போராட்டம். அதில் தான் அவருடைய பொது வாழ்க்கை அந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனந்த் டெம்பிள்டே அதை ஒரு 600 பக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக அதை எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் நம்முடைய கமலாலயன். அதுக்கு ஒரு உரிய கவனம் நம்ம சமூகத்தில் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய இன்னை வரைக்கும் அந்த வருத்தம் உண்டு. அதை வந்து படித்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் அது ஏனோ அமையலை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மகத் அந்த ஆனந்த் டெம்பிள்டேனுடைய நூலுடைய மொழியாக்கங்கிறது அவருடைய பட்டியலில் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி அவருடைய இந்த பாம்பு மனிதர்னு ஒன்று சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மொழிபெயர்த்தார். ஒரு வினோதமான ஒரு வாழ்க்கை அமைப்பை கொண்ட செயல்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள், அவர்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு இது இருக்குல்ல, ஆவல் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு படைப்பாளியினுடைய
ஒரு மொழிபெயர்ப்பாளர்னா ஒன்று கையில் எடுத்து அதை அப்படியே இந்த பக்கம் படிச்சுட்டு இந்த பக்கம் எழுதுறது இல்லை. அந்த மொழிபெயர்ப்பினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியம். தமிழகத்திலே தேவதாசிகள் அப்படின்னு ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை அவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். அது ஒரு பெரிய சமூக ஆவணம். அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி உச்சத்தில் இருந்தாங்க, எப்படி ஒரு நாள் திடீர்னு எல்லாமே காணாமல் போனாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம் நம்முடைய சமூகத்தில் ஒரு நூற்றாண்டில் வாழ்ந்திருக்காங்க, திடீர்னு இந்த நூற்றாண்டில் இல்லை, காணாமல் போயிட்டாங்க. யாரோ ஒரு படத்தில் ஏரி காணாமல் போச்சுங்கிற மாதிரி, கிணறு காணாமல் போச்சுங்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டம். அந்த குளமே இல்லை. அது எப்படி, அதுக்கான பின்னணி என்ன, அதுக்கான சமூக காரணம் என்ன? அது ஒரு பெரிய ஆவண நூல், அது ஒரு ஆய்வு நூல் தான், வேறு ஒருத்தர் எழுதின ஆய்வு நூல். ஆனால் அந்த ஆய்வு நூலை தமிழர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையே அவருக்கு இருக்குது. இப்படி தமிழ் வாசகர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஆளுமைகளை பற்றியும் சமூக செய்திகளை பற்றியும் தொடர்ந்து தன்னுடைய எழுத்து வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து அதை தமிழர்களுக்கு கொடுத்ததில் அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த பெருமை அவருக்கு எப்போவுமே உண்டு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் நான் அங்கே பெங்களூர்லேருந்து கிளம்பி இன்றைக்கி நான் வந்தேன். நேற்று நைட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு நோட் வந்தது. ஒரு நண்பர் அனுப்பினார். அந்த நண்பர் ஒரு பெரிய பதவியில் இருந்து ஓய்வடைஞ்சவர். அவர் பேர் தீனதயாளன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இங்கே வர்றதா தான் இருந்தது, ஆனால் அவர் ரொம்ப உடம்பு முடியல, அதனால் வரலை. அவர் NTTF அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபோரம் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பு, அந்த அமைப்பில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்தார். அந்த அமைப்பு எப்படின்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி நமக்கு அது தெரியாது, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு படிக்க முடியாத பிள்ளைகள் இருக்காங்கல்ல, SSLC வரைக்கும் படிப்பாங்க, அடித்து பிடிச்சி SSLC எப்படியாவது பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து உடனே ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். அந்த வேலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இந்த ITI மாதிரி ஒரு சின்ன ஒரு தொழில், ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறதுக்குன்னு ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சி ஆலயத்தில் ஏதோ ஒரு டிப்ளமா படிப்பாங்க. டிப்ளமா படித்த பிறகு அந்த வேலைக்கு அவங்க தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டில் அவங்க சேரணும். சேர்ந்து அதனுடைய ப்ரொஃபஷியன்சியை அவங்க ஒரு சான்றிதழாக வாங்கினா தான் அவங்க ஒரு தொழிலுக்கு போக முடியும். இதுதான் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒரு படிமுறை. உங்களுக்கு படிப்பு சாராத உழைப்பு சார்ந்த ஒரு வேலைக்கு போகிறதுக்கு, படிப்பு வழியாக போகிறதுக்காக நம்ம சமூகத்தில் இருந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை கட்டுப்படுத்தி அதை சீர்மையான ஒரு வழியில் போகிறதுக்கான ஒரு மேற்பார்வை அமைப்பு தான் NTTF. அதில் அவர் தீனதயாளன் ஒரு பெரிய ஒரு இயக்குனராக இருந்தார். அப்போ காட்பாடி இந்த நம்ம வேலூர் பக்கத்தில் இருக்கிற காட்பாடியில் இங்கே ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2 ஒர்க் ஷாப், ஒன்று டூல் ஒர்க் ஷாப், இன்னொன்று வேறு இன்னொரு டையிங் ஒர்க் ஷாப், ப்ரெஷர் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஒர்க் ஷாப் ஒரே வளாகத்தில் இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்பை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அந்த நண்பர் இருக்கார். ஒரு கட்டத்தில் ஒரு 200 பேர் அந்த இடத்துல பயிற்சி எடுக்கிறாங்க. பயிற்சி இந்த டூல்ஸ் ஒர்க் ஷாப் இதில் இந்த பக்கம் இந்த ஒர்க் ஷாப் நடக்குது. என்ன விசித்திரம்னா, அந்த இடத்துலையே இந்த டூல் ஒர்க் ஷாப்புக்குன்னு ஒரு தனி தொழிற்சங்கம், இந்த ஒர்க் ஷாப் ஒர்க்கர்ஸுடைய ஒர்க் ஷாப்புக்கு தனி ஒரு தொழிற்சங்கம், 2 தொழிற்சங்கம் இருக்குது. ஒரு பெரிய வளாகத்துக்குள்ளேயே 2 தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்துக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சிக்கல். அந்த சிக்கலால் இவங்க நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ஒரு கதவடைப்பு போகுது. கதவடைப்பு ஒரு மாதக்கணக்கில் நடக்குது. மாதக்கணக்கில் நீண்டு ஒரு வேலை நிறுத்தம் நடந்து அதுக்கு பிறகு அவங்கள வேலை நிறுத்தத்துக்கு பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கணும். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நிர்வாகம் ரொம்ப உறுதியாக இந்த 175 பேரையும் வேலையை விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. எல்லாம் இளைஞர்கள், இளம் பட்டாளம்னு சொல்கிறோமே இளைஞர்கள். ஆனால் நிர்வாகம் இரக்கமே இல்லாமல் இவங்களுடைய நடவடிக்கையினுடைய திருப்தி இல்லாமல் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் அப்போ இந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, ஆஃபீஸராக இருக்கிறவர் நிர்வாகத்துக்கு சார்பாக தான் அவர் முடிவு எடுக்கணும். ஆனால்
அவர் வந்து ஒரு ஒரு நல்ல மனம் கொண்டவர். அவர் அப்படி எடுக்க விரும்பலை. இல்லை, எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, அவங்கள வந்து அவ்வளோ கடுமையாக அவங்கள இப்பயே நீங்கள் வந்து இந்த சட்டத்திட்டத்தில் உட்படுத்தி தண்டிக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப பேசி பேசி பார்க்குறார். அது நடக்கலை. ஆனால் பேசி பேசி பார்த்து ஒரு மாதிரி கரைச்சிடுறாரு. ஆனால் அதில் ஒரு 17 பேரை மட்டும் அவர் உறுதியாக இவங்களை வந்து சாக் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அந்த 17 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது வேறு வழியே இல்லை, அவங்கள வேற காப்பாற்ற முடியல. அந்த மற்றபடி மறுபடியும் திரும்ப ஒர்க் ஷாப் நடக்குது, எல்லாம் போகிறாங்க. ஆனால் இந்த 17 பேரை கைவிட்டமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு மனசுக்குள்ளே அவருக்கு உறுப்பாகவே இருக்குது. அதனால் அவர் வந்து ஒரு இந்த ஆஃபீஸரில் இருக்கிறவங்க, இறக்கமுள்ள ஆஃபீஸராக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய நெருக்கடி. அதனால் அவர் இன்னொரு துணை திட்டம் ஒன்று என்ன பண்ணுறாரு, இந்த 17 பேர் கூட இன்னொரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு அவங்கள இன்னொரு ஆன்சிலரி யூனிட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறார். ஆன்சிலரி யூனிட்டாக ஒர்க் பண்ண வச்சு இவங்க இங்கே செஞ்ச அதே மெட்டீரியல்ஸை வந்து அவங்கள சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னால் என்ன ஆகுது, இந்த 17 பேரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் சரி இதை அப்படி நேரடியாக செய்ய முடியாது, அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வழியாக அவங்க ஒரு விசாரணை வைக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் அந்த 17 பேரை வேலை நிறுத்தம் செய்கிறது நீக்கினது சரிதான் அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாரு. சரி, இதுக்கு ஒரு அப்பீல் போகிறாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜியாக போகிறாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் அதை விசாரிச்சுட்டு ஆமாம் இவங்களை வேலையை விட்டு எடுத்தது சரிதான், வேறு வழி இல்லை அப்படிங்க. இப்படி 3 இடத்துலையுமே இவங்க வந்து வெளியேற்றப்பட்டதால் திரும்ப நிர்வாகத்துக்குள்ளே வேறு வழி இல்லாமல் அவங்க வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் இந்த யோசனையை ஒரு ஆன்சிலரி யூனிட்டாக திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அது திரும்ப ஒரு 10 பேரை சேர்த்து ஒரு ஆன்சிலரி யூனிட்டாக பண்ணி திரும்ப ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. இந்த ஆன்சிலரி யூனிட்டை ஃபங்க்ஷன் பண்ணும்போது இதை ஆரம்ப விழா, இதுக்கு ஒரு ஆரம்ப விழாவுக்கு வந்து யாரை கூப்பிடுவாங்க, பொதுவாக தொழிலாளராக இருந்தால் பக்கத்தில் இருக்க தொழிற்சங்க தலைவரையோ தொழிற்சங்க செயலாளரையோ அவங்கள தான் கூப்பிட்டு திறக்க வைப்பாங்க. ஆனால் அவங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறார், எந்த நிர்வாகம் இவங்களை வந்து வெளியேற்றியதோ அந்த நிர்வாகத்தினுடைய மேலாளரையே கூப்பிட்டு அதுக்கு திறப்பு விழா பண்ண வைக்கிறாங்க. திறப்பு விழா பண்ண வச்சு அவர் வந்து இது பண்ணுறார். அப்போ அந்த பெரிய மனிதருக்கு வந்து இவ்வளோ ஒரு சின்ன வயசில் இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு பரந்த மனப்பான்மையோடையும் ஒரு ஒரு கம்போஸ்டாக இருக்கிறானே, இவ்வளோ ஒரு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறான், ஞானம் உள்ளவனாக இருக்கிறான், தெளிவுள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த பையன் மேலே அவருக்கு ரொம்ப பிரியமாகுது. துரதிருஷ்டவசமாக அந்த பையன் அந்த இடத்துல ரொம்ப நாள் வேலை செய்யலை, அங்கேருந்து தப்பிச்சு போய் தான் வேறு வேலைக்கு போயிடுறாரு. அப்படி தப்பித்து போன இளைஞர் தான் நம்ம கமலாலயன். அந்த 20 வயசில் அவர் எப்படி அந்த கட்டுக்கோப்பாகவும் தன்னைத்தானே தன்னுடைய நிலைமை என்னங்கிறத தீர்மானிக்கிறதாகவும் தன்னை மதிப்பிட்டு கொள்ளுகிறதாகவும் மற்றவர்களுடைய நலன்கள் மேலே அக்கறை கொள்ளுகிறதாகவும் அந்த 20 வயசில் எப்படி இருந்தாரோ அதே போல தான் இந்த 65 வயசுலையும் அவர் தொடர்ந்து இருக்கிறார். அவருடைய பணி மேலும் மேலும் தொடர வேண்டும். அவர் மேலும் மேலும் இது போன்ற விருதுகளால் கௌரவிக்கப்பட வேண்டும். இந்த சமூகத்தால் அவருடைய ஆக்கங்களும் மொழிபெயர்ப்புகளும் என்றென்றும் நினைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி.